லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஏண்டா எல்லாத்தையும் சொல்லிட்டேன்லடா, செக் பண்ணுடா. பால் எழுதிட்டியா? எழுதியாச்சுமா. அப்புறம் உன்னோட பைக்கு, போன் ரீசார்ஜ், அதுக்கான பெட்ரோல் பெட்ரோல் எழுதுனியா இல்லையாடா? இதோ எழுதுறாருமா. மாச செலவெல்லாம் சொல்லிட்டேனா? அதெல்லாம் எழுதியாச்சுமா. முரளி, அப்படியே பத்மா பொண்ணு மீனாவோட காலேஜ் ஃபீஸும் ஹாஸ்டல் ஃபீஸும் இத மட்டும் கரெக்டா சொல்லுங்க. இல்லம்மா, இவ்வளவு நாளா அவங்கள ரஜினி பாத்துக்கிட்டா. இப்ப அவ நமக்காக தானே ரஜினி கிட்ட கையெழுத்து வாங்கி கொடுத்துருக்கா. இனிமே ரஜினி அவங்களுக்கு செய்ய மாட்டாள்ல, நம்ம தானே செஞ்சாகணும். அதுக்காக மா விடுமா. முரளி, அதையும் சேர்த்து எழுது. என்ன செய்யணுமோ அதை கடைசியா பாத்துக்கலாம், நீ அமைதியா இரு. முரளி, முதல்ல அதெல்லாம் எவ்வளவு ஆகுது பாரு. ஒரு நிமிஷம்க்கா. மா, இதுக்காமா இவ்வளோ டென்ஷன் ஆன? அவ்வளோ ஆகும் அது இதுன்னு சொன்னீங்க. இங்க பார்த்தா மொத்தமே 10,000 சில்லறை தான் வருது. 10,000 சில்லறையா? ஆமாக்கா, 10,000 சில்லறை தான் வருது. நோட்டு கொடு. குடுறா. நோட்டை குடுறா. என்ன கணக்கு பார்த்தாலும் கணக்கு போடுற? அவ்வளவுதான் வருது. ஏண்டா, ஒரு 0 அதிகமா இருந்தா உனக்கு கணக்கு கூட தெரியாதா? லூசாடா நீ. 1 லட்சம் ரூபாய்க்கு மேல வந்திருக்கு. 1 லட்சமா? 1 லட்சமா? 1 லட்சமா? அம்மா, அப்பா, என்னங்க? என்னென்ன 1 லட்சமாமா? என்னம்மா சொல்ற? ஒரு குடும்பத்துக்கு மாச செலவு 1 லட்சமா? ஏங்க, இந்த குடும்ப செலவு மட்டும் இல்லங்க, இது போக திடீர்னு ஆஸ்பத்திரி செலவு, சொந்தக்காரங்க விசேஷம், தீபாவளி, பொங்கல், இதையெல்லாம் நான் சொல்லவே இல்லையேங்க. இதெல்லாம் அப்பப்போ வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் நான் கணக்குல சேர்க்கவே இல்லையேங்க. ஏன் ரஞ்சிதம், அப்ப இவ்வளவு நாளா இந்த வீட்டுக்கு ரஜினி மாசம் 1 லட்சம் ரூபாய செலவு பண்ணிக்கிட்டு இருந்தா? எனக்கே தெரியலங்க. நான் மொத்தமா காசு வாங்கினதில்ல, அப்பப்போ வாங்குவேன். ஏதோ 30,000 40,000 நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் இவ்வளவுன்னு தெரியுது. ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ண போறேன் தெரியலையே. ஐயோ மகமாயி கடவுளே, எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. ஏங்க இப்ப என்னங்க பண்றது? ஏய், என்னையும் பாக்குற? ஐயோ, என்னாலலாம் 1 லட்சம் ரூபால சம்பாதிச்சு கொண்டு வர முடியாது. இல்லப்பா, நம்ம ஏதாவது செஞ்சுதான் ஆகணும். நம்ம திருப்பியும் ஒரு ஹோட்டல் திறந்துடலாமா? அக்கா, பணத்துக்கு எங்கக்கா போறது? ஏங்க, நீங்க சிங்கமுத்து தம்பி கிட்ட கேட்டு ஒரு 5 லட்சமோ 10 லட்சமோ வாங்கி கொடுங்களேன். அடிப்போடி அறிவு கெட்டவள, பணத்தை பத்தி பேசுறதா இருந்தா என்கிட்ட பேசாதீங்கன்னு உங்க எல்லார்கிட்டயும் தானே சொல்லிட்டு போனான் அவன். அவெல்லாம் பணத்தை தரவே மாட்டான். இத பாருங்க, குடும்பத்துக்கு எவ்வளவு செலவாகும் நான் சொல்லிட்டேன். இனிமே நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் அதை பாத்துக்கணும். என்ன, இந்த மாசத்துல இருந்து ஆளுக்கு 15,000 ரூபாய் கொண்டு வந்து கொடுத்துருங்க. அப்பதான் குடும்பம் எந்த பிரச்சனையும் இல்லாம ஓடும். 1000 தான் கோவம் இருந்தாலும் நமக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணிக்கிட்டு இருந்திருக்கா ரஜினி. அவ ஒருத்திய பகைச்சுக்கிட்டது நமக்கு இருந்த எல்லா கதவும் அடைச்சிடுச்சு. இப்ப வாழ வழி இல்லாம இருக்கோம். இனிமே இந்த கடவுள் தான் நம்மளை காப்பாத்தணும். கடவுளே, என்ன பண்ண போறனோ தெரியலையே. பாத்திபா, என் ஃப்ரெண்ட் ஒரு ஐடி கம்பெனில வேலை இருக்குன்னு சொல்றான். நீ ஏன் போக மாட்டேன்ற? அண்ணா, 100 தடவை சொல்லிட்டேன். எல்லாம் தெரிஞ்ச நீங்களே இப்படி பேசுறீங்களே. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அண்ணா. நடக்க வேண்டிய வேலையெல்லாம் நடந்துட்டு தான் இருக்க. நான் பாத்துக்கிறேன். நடக்க வேண்டிய வேலைன்னா வெளிநாட்டுக்கு போறதா? நீ ஏன் இப்படி புடிவாதம் பிடிக்கிற? அண்ணா, இப்ப இருக்கிற நிலைமையில அதான் எனக்கு நல்லதுன்னு தோணுது. இதுல நீ என்ன நல்லதை கண்டுட்ட? எப்படியும் ரஜினி நான் தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன்ல, வேண்டாம்னா வேண்டாம். எது கம்பல் பண்றீங்க? பரவாயில்லங்க, இதெல்லாம் நீங்க நிறைய தடவை என்கிட்ட சொல்லிட்டீங்க. எல்லாம் கிளியரா புரிஞ்சுக்கிட்டு தாங்க நான் சொல்றேன். ஐ அம் நாட் இன்ட்ரெஸ்டட். ஓகே, இந்த விஷயம் பேசுறதுக்கு தயவு செஞ்சு எனக்கு கால் பண்ணாதீங்க. ஓகே? என்னம்மா ரொம்ப டென்ஷனா பேசிட்டு வர்ற?
யார் போன்ல? இல்ல மாமா, முன்னாடி ஒர்க் பண்ண ஏஜென்சில வேலைக்கு ஜாயின் பண்ண சொல்லி கால் பண்ணிட்டே இருக்காங்க. நல்ல விஷயம் தானேங்க, ஜாயின் பண்ணிட வேண்டியதானே. ரஜினி, ஒருவேளை ரொம்ப கஷ்டமான வேலையோ? ஐயோ, எந்த வேலையில தான் கஷ்டம் இல்ல சொல்லுங்க. இல்ல சம்பளம் ஏதாவது கம்மியா தராங்களா? மாசம் 10 லட்சம் சம்பளம் கொடுக்கறேன்னு சொல்றாங்க. 10 லட்சமா? அவ்வளவு சம்பளம் கொடுக்குறாங்கன்னு சொல்ற, ஏமா வேண்டாங்கிற? ரஜினி, 10 லட்சங்கிறது எவ்வளவு பெரிய தொகை. உங்க வாழ்க்கை, உங்க எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? மாமா, இந்த வேலையை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா மாசம் 10 லட்சம் வரும். ஆனா எங்க வாழ்க்கை ஒண்ணா இருக்காது. என்ன பாக்குறீங்க? வேலை இங்க இல்ல, லண்டன்ல. ஏங்க, அவன் ஃபாரின்ல வேலை கிடைக்காதான்னு தவம் இருக்கான். நீங்க ஏன் வேணான்னு சொல்றீங்க? என் வாழ்க்கை நீ இங்க இருக்கும்போது எனக்கு எதுக்கு பார்த்திபா லண்டன்ல போய் வேலை? எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. என்ன மாமா, நான் சொல்றது சரிதானே? ரஜினி, சரிதாம்மா, ரொம்ப சரிதான். இத்தனை வருஷமா நான் என் குடும்பத்துக்காக வாழ்ந்துட்டேன். ஆனா இப்போ என்ன நேசிக்கிற உனக்காக நான் வாழணும்னு நினைக்கிறேன். என்ன மாமா சொல்றீங்க? சரிம்மா, ரொம்ப சரி. இப்ப என்னால ஹர்ட் ஆகி நிக்கிற உன்னை நான் சரி பண்ணணும் பார்த்திபா. உன் கூடவே இருந்து உன்னை நான் பாத்துக்கணும். வேலைக்காக உன்னை இங்க விட்டுட்டு நான் அங்கேயும் நீ இங்கேயும் வாழ்றதெல்லாம் அதெல்லாம் சரிப்பட்டு வராதல்ல. என்ன மாமா? சரிம்மா, சரிதான். அண்ணா, ஏங்க இப்படி சொல்றீங்க? அந்த மாதிரி எவ்வளவு பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் மனுஷங்க இல்லையா? போய் அவங்க கிட்டே போய் கேட்டு பாரு. அவங்க வாழ்றதுலாம் ஒரு வாழ்க்கை இல்லைன்னு அவங்களே சொல்லுவாங்க. 10 லட்சத்தை வாங்கிட்டு பங்களால தனியா வாழ்றதை விட 10 ரூபாய்க்கு இங்கேயே சுண்டல் வாங்கி உன் கூட உட்கார்ந்து சாப்பிடுறதா எனக்கு சந்தோஷம். என்ன மாமா, நான் சொல்றது சரிதானே? மறுபேஜே கிடையாது ரஜினி, நீ சொல்றது அத்தனை உண்மை, ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியம். அண்ணா, என்னண்ணா நீங்க வேற, அவங்க எது சொன்னாலும் சரி சரின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. பாத்திபா, நிஜமாவே ரஜினி பேசுறது சரிதான். 10 லட்சம் இல்ல, 10 கோடியே கிடைச்சாலும் நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். காலம் பூராவும் உன் கையை பிடிச்சிட்டு இருக்கிற சந்தோஷத்தை எந்த காசு பணமும் எனக்கு கொடுக்காது பார்த்திபா. உன்னை என்கிட்ட இருந்து பிரிக்கிற எந்த வேலையும் எனக்கு வேண்டாம். எனக்கு நீ மட்டும்தான் முக்கியம். பாத்திபா, ரஜினி சொல்றதான் சரி. அண்ணா, சரின்னு சொன்னப்பா. அண்ணா, இதெல்லாம் உங்க வேலை தானே? அவகிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டீங்கல்ல? சத்தியமா இல்ல பாத்திபா, அவளுக்கு நிஜமாவே ஏதோ ஆஃபர் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பாத்தியா பாத்திபா, ரஜினிக்கு ஒரு வேலை வந்ததும் உங்ககிட்ட வந்து அந்த விஷயத்த சொல்லி எனக்கு நீதான் முக்கியம்னு சொல்லிட்டு போறா. ஆனா நீ அவளுக்கு தெரியாம ஃபாரின் போகணும்னு நினைக்கிற. ரஜினி சொன்னதுல எதுவுமே தப்பில்லை பாத்திபா. நீ கூட இருந்து பாத்துக்கிற சந்தோஷத்தை நீ அனுப்புற பணம் கொடுக்குமா? குடும்ப கஷ்டத்தை தீக்கிறதுக்காக கடல் கடந்து போய் வேலை செஞ்சு காசு அனுப்புறேன்னு நீ சொல்ற. ஆனா நீ அவ கூட இருந்தாலே அந்த கஷ்டம் பாதியா குறைஞ்சிரும். அது ஏன் பாத்திபா உனக்கு புரிய மாட்டேங்குது? குடும்பத்துக்காக நீ வேலைக்கு போக நினைக்கிற, ஆனா குடும்பத்தை இழந்துடாதப்பா. ரஜினி ஒரு வகையில குடும்பம் குடும்பம் நினைச்சு அவளோட வாழ்க்கையை இழந்துட்டா. இப்பதான் அவ நீதான் அவ வாழ்க்கைன்னு புரிஞ்சுக்கிட்டு அவ அந்த வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுறா. அவ புரிஞ்சுக்கிட்டா. இந்த நேரத்துல நீயும் அவளை புரிஞ்சுக்காம
சாப்பிட்டது நெஞ்சுக்கிட்டே இருக்குமா, குடிக்க தண்ணி கொண்டாமா. பாத்தியா, சாப்பிட்டதே பழைய சோறு நெஞ்சில் இருக்குதான். அம்மா ஆ, போதுமா எடுத்து கொஞ்சம் வச்சிடலாம். சீக்கிரமாமா. இதோ வரேன். இதோ வரேன்ப்பா. என்னங்கப்பா, அம்மா ராதிகா எங்கம்மா? தலைவலின்னு அப்பவே வாங்க, படுத்துக்கிட்டாப்பா. இங்கேயே படுத்துக்கலாம். நானும் போய் வாங்க, படுத்துக்கிறேன்ப்பா. வாங்க. போமா, நீ போய் இங்கேயே படுத்துக்க போ. படுத்துக்கலாம். இங்க எப்படி சகல படுக்க முடியும்? சரி, நீங்க சொல்றீங்க, இங்கேயே படுத்துக்குவோம். என்ன நீங்க? டேய் முரளி. டேய் என்னடா இந்நேரத்துக்கு எங்கடா தூங்காம போயிட்டு இருக்க? மா, நானே சின்ன பையனா, போயிட்டு வந்து சொல்றேம்மா. வெளியில போகும்போது இந்த இடத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு போறதுதான் நல்ல பிள்ளைக்கு அழகு இல்ல பார்த்திபா? ஆமாண்ணே. ஆமாமா. ஆ, இப்ப பாருங்க, நான் தூங்க போறேன்னு சொல்லிட்டு போறேன்ல. ஆ. மா, நான் என் ஃப்ரெண்டை பார்க்க போறேம்மா. நைட் ஷோ படத்துக்கு போறோம். போதுமா? போதும். நீ வெளியில போகும்போது கதவை பூட்டிட்டு போ. வந்து கதவெல்லாம் தட்டிக்கிட்டு இருக்காத, சரியா? சரி. போ. அண்ணே, அண்ணே, ஆ? ஹெல்மெட் லைசென்ஸ்லாம் இல்லாம போனா போலீஸ் பிடிப்பாங்களாம். பிடிப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சரக்கு அடிச்சிட்டு போனாலும் போலீஸ் பிடிப்பாங்களா? ஆ. ஆ. என்ன கதவை உடைச்சிருவான் போல் இருக்கு. வரட்டும் வரட்டும். சரி வாங்கண்ணே, தூங்க. வாங்கண்ணே, தூக்கம் வாங்க, வருது. படுப்போம். பாத்திமா சகல எந்திரிங்க. திருட எந்திரி வாங்க. வாங்க யாரா நீ? திருட
ஐயோ என்னாச்சு ரஞ்சிதம்? எனக்கு ஒண்ணும் இல்லைங்க. நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க அங்க போய் பாருங்க. எவனோ திருட வீட்டுக்கு வந்துட்டு அப்ப பாருங்க. பொண்டாட்டியா இந்தாங்க ஏன்டா இப்படி பண்ண? அம்மா என்னப்பா பொண்டாட்டியா தள்ளி விடுற? நல்லா போடுங்க அப்படியே நல்லா போடுங்க யாரா நீ வேண்டாம். ஐயோ போதும். முதல்ல நிறுத்துங்க. முதல்ல அவன் மாஸ்க் எடுத்து அவன் யாருன்னு பாருங்க. போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்துடலாம். நைட் ஷோ போனா நம்ம வீட்டு புருஸ்லி பாய்வா. பாவி பாவி இப்படி பண்ணிட்டியடா படு பாவி. அட பாவி இப்படி பண்ணிட்டியடா. சொந்த வீட்டை திருடுறியடா. ஏடா போகுது. சொந்த வீட்லயே திருடுறது பத்தாதுன்னு அக்கா தங்கச்சின்னு எல்லாரையும் கொலை பண்ண பாத்தியடா. பாவி பாவி. நகைப்பா எல்லாம் ரஜினியோட நகை. இதான் தெரியா? டேய் என்கிட்ட வீர வசனம்லாம் பேசி எதிர்த்து நின்ன. இப்ப கேவலமா வந்து திருடி இருக்க. சீ. ஏய் இதெல்லாம் நடக்கணும் தானடி நீ ஆசைப்பட்ட? அப்படியே நடக்குது. நல்லா கண் குளிர பாரு. நல்லா பாரு. இத பார்த்து நீ சந்தோஷமா இரு. பாவி எல்லாம் ஒன்னால தான்டா. பாவி சாவுடா. ஏய் ரஞ்சிதம் விடு. சரி என்ன இப்போ வீட்டுக்கு கஷ்டம் அதனால இப்படி பண்ணி தொலைச்சிட்டான். இதோட இதை பெருசு பண்ணாதீங்க தயவு செய்து விடுங்க. இவன் பண்றது இது ஒண்ணும் முதல் தடவை இல்ல. கையில காசு இல்ல கஷ்டம்னா உழைக்கிறத பத்தி யோசிக்கணும். இப்படி திருடுறத பத்தி மட்டுமே யோசிச்சுட்டு இருக்க கூடாது. ஏண்டா உன்னை காப்பாத்திக்க அம்மாவை தள்ளி விடுற? ஏன் கழுத்துல கத்தி வைக்கிற? எங்களுக்கு ஏதாவது ஆயிடும்னு உனக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லையாடா? அதான் ஒண்ணும் ஆகலையே. வாயை மூடிட்டு இருங்க சொல்லிட்டேன். சும்மா இருங்க. இதெல்லாம் பார்க்கணும்னு எனக்கு தலையெழுத்து. இங்க பாரு, சோத்துக்கு வழி இல்லனாலும் திருடி சம்பாதிக்க கூடாதுடா. ஒரு ரூபானாலும் உழைச்சு சம்பாதிக்கணும். இதுக்கு மேல இந்த குடும்பத்தோட மானத்தை கெடுக்கிறது இதுவே கடைசி தடவையா இருக்கட்டும். இந்த மாதிரி ஏதாவது பண்ணீங்க நீங்க தூக்கு போட்டு தொங்கிடுங்க. இல்லனா நான் செத்துருவேன். ஏய் ரஞ்சிதம் விடுங்க என்ன. ரஞ்சிதம் படுபாவி. ஆலயம் முகரையும் பாருங்க. பாத்திப்பா நம்ம போலாம் வா. பாத்து கொண்டு வாங்க. சரி மேடம். பாத்துப்பா மெதுவா கொண்டு வாங்க. பாத்து. என்ன பது? எங்க மேடம் வைக்கணும்? அதோ அங்க வேண்டாம். அது ஒரு விளங்காத இடம்.
வேற எங்க வைக்கலாம்? அதோ அங்க வச்சுக்கோப்பா. அங்கயா? ஷபா, என்னடி இவ? என்ன வெயிலு. அதை தேடி வாங்குறதுக்குள்ள நான் பட்ட பாடு இருக்கே. ஐயோ, ஏய், வெயில போயிட்டு அறிவு வந்துரு. கெட்டவளே, என்னடி அது? அதானே என்னது அது? பொழுது போகல, அதான் ஆடுறதுக்கு ஊஞ்சல வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். ஓ ஏண்டி எப்படி? நான் கேக்குறேன்ல, அதுக்கு முதல்ல பதில் சொல்லு. மா, பார்த்தா தெரியலையா? தையல் மிஷின்மா. அது தெரியுது. அது ஏன் இங்க வந்திருக்கு? உங்களை மாதிரி உருப்படாத ஒரு மனுஷன் கூட வாழ்றதை விட இந்த மிஷினை நம்பி வாழலாம் தான் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். ஏமா, என்னம்மா திடீர்னு இந்த முடிவு? வேற என்னப்பா பண்ண சொல்றீங்க? ஒழுங்கா லட்சணத்துல ஒரு நல்லவரை பார்த்து கட்டி வச்சிருந்தா நான் இப்படி சீப்பட்டு நிப்பனா? இந்த ஓலெல்லாம் சங்கரி, சங்கரி, ஐ, நமக்கு ஒரு டம்ளர் கிடைச்சிருச்சு. ஏய், அறிவு கெட்டவளே, நீ பாட்டுக்கு அங்க தூக்கி எறிஞ்சிட்டேனா அங்க போனா திரும்ப வராது. அம்மா, உழைச்சு திங்கிறதுக்கு துப்பு இருந்தா திருப்பி கொடுத்திருப்பாரு. இப்படி எல்லாம் சேர்த்து வச்சாதான் உண்டு. டிவி மெக்கானிக்னு சொல்லி ஊர்ல தேடி புடிச்சு கொண்டு வந்து என் தலையில கட்டுனீங்க பாருங்க. பா.